வணக்கம். தலைப்புச் செய்திகள். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு டெல்லி திகார் சிறையில் 15 மாதங்களாக அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஆ ராசாவிற்கு சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது. அவர் 20 லட்சம் ரூபாய் ஜாமீனில் விடுதலையாகிறார். டெல்லியை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்று நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. ஆ ராசாவிற்கு ஜாமீன் கிடைத்துள்ளதால் திமுகவினர் பட்டாசு மற்றும் இனிப்பு வழங்கி உற்சாகமடைந்துள்ளனர். ஜாமீனில் விடுதலையாக இருக்கும் ஆ ராசாவை வரவேற்க பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த திமுக தொண்டர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் டெல்லியில் திரண்டுள்ளனர். கர்நாடக மாநில பாஜக அரசை எதிர்த்து வெளிப்படையாக செயல்பட்டு வரும் முன்னாள் முதல்வர் எடியூரப்பா மீது கட்சி மேலிடம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க ஆலோசித்து வருகிறது. பாஜக தலைமை மீதும் முதல்வர் சதானந்த கவுடா மீதும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை எடியூரப்பா கூறியிருந்தார். மேலும் முதல்வர் பதவிக்கு சதானந்தா தகுதியானவர் அல்ல என்றும் எடியூரப்பா விமர்சனம் செய்தார். இதனால் கடும் கோபமடைந்துள்ள பாஜக மேலிடம் எடியூரப்பா மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. இதனிடையே சுரங்க ஊழல் குறித்து விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து எடியூரப்பாவிற்கு எதிராக சிபிஐ இன்று வழக்கு பதிவு செய்துள்ளது. மேலும் அவரது மகன்கள் மற்றும் உறவினர்கள் மீதும் சிபிஐ போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது எடியூரப்பாவிற்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. நெய்வேலி நிலக்கரி சுரங்க ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் குறித்து சென்னை சாஸ்திரி பவனில் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் எந்த உடன்பாடும் எட்டப்படாததால் தோல்வியில் முடிவடைந்தது. தொழிலாளர்களின் கோரிக்கையை ஏற்க நிர்வாகம் மறுப்பு தெரிவித்ததால் ஜீவா ஒப்பந்த தொழிலாளர்கள் பேச்சுவார்த்தையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் மற்றும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 25 நாட்களாக என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் மருத்துவ படிப்பிற்கான விண்ணப்பங்கள் விநியோகம் இன்று தொடங்கியது. தமிழகத்தில் உள்ள 17 அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் பல் மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் இன்று வழங்கப்பட்டது. கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் விண்ணப்ப படிவங்கள் இன்று காலை 10 மணி முதல் விநியோகிக்கப்பட்டது. தமிழகத்தில் பல பகுதிகளில் இருந்து வந்த ஏராளமான மாணவ மாணவியர்கள் ஆர்வத்துடன் விண்ணப்பங்களை வாங்கிச் சென்றனர். எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவு மாணவர்களுக்கு இலவசமாகவும், பிசி மற்றும் எம்பிசி மாணவர்களுக்கு 500 ரூபாய் என்ற வீதத்திலும் விண்ணப்பங்கள் வழங்கப்படுகிறது. நெல்லை மாவட்டத்தில் பரவி வரும் டெங்கு காய்ச்சலுக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 17ஆக உயர்ந்துள்ளது. கடையநல்லூர், தென்காசி, கடையம், பாவூர் சத்திரம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் வேகமாக பரவி வரும் டெங்கு காய்ச்சலை தடுப்பதற்காக அரசு உரிய முறையில் மருத்துவ சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆழியார் அணையில் இருந்து நாளை முதல் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன் மூலம் பொள்ளாச்சி வட்டத்தில் உள்ள 6400 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். மதுரை ஆதீனத்திற்கு எதிராக போராடியவர்கள் மீது செருப்பு வீசப்பட்டது. இச்சம்பவத்தில் ஹரிராம் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மானசரோவர், முக்திநாத் ஆகிய புனித தளம் உள்ள சீனா, நேபாள நாடுகளுக்கு புனித பயணம் மேற்கொள்ளும் இந்து பயனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதன்படி மானசரோவருக்கு செல்பவர்களுக்கு 40,000 ரூபாயும், முக்திநாத்திற்கு செல்பவர்களுக்கு 10,000 ரூபாயும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தால் இந்து மதத்திற்கு பயனில்லை, மாறாக ஊர் சுற்றி பார்க்கும் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் பலன் என்றும், இங்குள்ள கோயில்களுக்கு இந்த நிதியை செலவிடலாம் என்றும் இந்து அமைப்புகள் கூறியுள்ளன. ஏர் இந்தியா விமான நிறுவனத்தின் விமானிகள் நடத்தி வரும் போராட்டம் இன்று 8வது நாளாக தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதன் காரணமாக ஏர் இந்தியா நிறுவனம் ஐரோப்பா போன்ற வெளிநாடுகளுக்கான டிக்கெட் முன்பதிவை வரும் 17ஆம் தேதி வரை நிறுத்தி வைத்துள்ளது.
குஜராத் மாநில காவல்துறை இளைஞர்கள் மயமாக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காவல்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மோடி, மாநிலத்தின் காவல்துறையில் கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம் தெரிந்த இளைஞர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என கூறினார். மேலும் நாட்டிலேயே குஜராத்தில் குறைந்த அளவில் குற்ற வழக்குகள் பதிவாவதாகவும், கடந்த 10 ஆண்டுகளில் மாநிலத்திற்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கவில்லை என்றும் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். சமீப காலமாக டெல்லியில் கற்பழிப்பு சம்பவம் அதிகரித்துள்ளது. இந்த குற்றங்களை தடுக்க டெல்லி மாநில அரசு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. முதலமைச்சர் ஷீலா தீட்சித் தலைமையில் நடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த குற்றங்களுக்கு இலக்காகும் பெண்களுக்கும் இதில் உயிரிழக்கும் பெண்கள் குடும்பத்திற்கும் 3 லட்சம் ரூபாய் முதல் 5 லட்சம் வரை இழப்பீடு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற மாநிலங்களவை எம்பியாக நடிகை ரேகா இன்று பதவியேற்றுக் கொண்டார். ஜெமினி கணேசனின் மகளான இவர் 1980களில் ஹிந்தி பட உலகில் முன்னணி நடிகையாக திகழ்ந்தார். சிறப்பு நடிப்பிற்காக அவர் பல தேசிய விருதுகளை பெற்றுள்ளார். திரை உலகிற்கு அவர் செய்துள்ள சேவைகளை கௌரவிக்கும் வகையில் அவருக்கு மத்திய அரசு மேல்சபை எம்பி பதவி கொடுத்து கௌரவித்துள்ளது. இதேபோல் கிரிக்கெட் உலகில் வியத்தகு உலக சாதனைகள் படைத்து டெண்டுல்கர் நாளை டெல்லி சென்று மேல்சபை எம்பியாக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லண்டன் செல்லும் இலங்கை அதிபர் ராஜபக்சேவிற்கு இங்கிலாந்து தமிழர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க முடிவு செய்துள்ளனர். இங்கிலாந்து ராணி 2வது எலிசபெத் முடிசூட்டி 60 ஆண்டு நிறைவடைவதை முன்னிட்டு வைர விழா லண்டனில் நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்கும்படி காமன்வெல்த் நாட்டு தலைவர்களுக்கு அழைப்பு அனுப்பப்பட்டுள்ளது. எனவே இதில் இலங்கை அதிபர் மகிந்த ராஜபக்சே கலந்து கொள்கிறார். இந்த நிலையில் இங்கிலாந்து வர இருக்கும் அதிபர் ராஜபக்சேவிற்கு அங்கு வாழும் தமிழர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அவரை வரவிடாமல் செய்ய பல போராட்டங்களை அறிவித்துள்ளனர். முதற்கட்டமாக ராஜபக்சேவிற்கு எதிராக ராணி எலிசபெத்திற்கு தபால் அனுப்பும் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். பாண்டிச்சேரியில் இருந்து தமிழ்நாட்டிற்கு போலி மது பாட்டில்களை கடத்தி வைத்த 5 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போலி மது பாட்டில்கள், லேபிள்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. ஒரே கோரிக்கையை வலியுறுத்தி மீண்டும் மீண்டும் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தவரை கைது செய்யும்படி சேலம் மாவட்ட ஆட்சியர் காவல்துறைக்கு உத்தரவிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் அருகே தனியார் பேருந்தும் மணல் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் பேருந்து ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். 25ற்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதில் 9 பேரின் நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. திருநள்ளாறு கோயில் நகர திட்டத்திற்கு விளை நிலங்களை அரசு கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அரசின் இத்தகைய முயற்சிகளை கைவிட வலியுறுத்தியும் பொதுமக்கள் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களின் போராட்டத்திற்கு அனைத்து கட்சியினரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். பிரான்ஸ் நாட்டின் புதிய அதிபராக ஹாலண்டே இன்று பதவியேற்றுக் கொண்டார். ஜனநாயக பாதையில் நாட்டை வழிநடத்தி செல்வதாக அவர் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். அண்மையில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் 54% வாக்குகள் பெற்று முன்னாள் அதிபர் சர்கோசியை ஹாலண்டே வீழ்த்தினார். டெல்லியில் இன்று இரவு 8 மணிக்கு நடைபெறும் ஐபிஎல் லீக் போட்டியில் பஞ்சாப் அணியை டெல்லி அணி எதிர்கொள்கிறது. இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. விரிவான செய்திகள் இரவு 8 மணிக்கு. வணக்கம்.